Ajit sir, he was very happy with the first theme music கேட்டார். அவர் எப்பவுமே ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி இது சூப்பராக இருந்தது, ஃபாரின்ல அங்கே ஷூட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் வாட் அ சாங் யூ கிவன், தேங்க்யூ சார். விஜய் சார் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு கத்தியில் வந்து பக்கம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நான் காரில் போட்டு காமிச்சேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்கு அப்படின்னு. ஸோ அந்த பக்கம் வந்து அதனால தான் அவர் டான்ஸ் அதுக்கப்புறம் பயங்கரமாக பண்ணியிருப்பார் அது. அண்ட் அவருக்கு ஹோல் ஆல்பமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். And he used to call after all the songs and speak and stuff. Ajit sir's Vedalam, he was very happy with the first theme music கேட்டார்னு நினைக்கிறேன். அவர் விவேகம் இந்த தலை விடுதலை வரைக்கும் ஃபாரின்ல அங்கே ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்னோ போர்ஷன்லாம். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் வாட் அ சாங் யூ கிவன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் வந்து நமக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃப்ராங்காக சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்ட பராக் சாங் கேட்டு எனக்கு தலைவர் அடிச்சு சூப்பர் இது தூள் கிளப்பிட்டீங்க அப்படின்னா அது ஃபோன் வச்ச உடனே நமக்கு ஒரு பூஸ்ட் ஆகும் தெரியுமா. இப்போ நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணோம், எப்படி we have to work even harder, we have to make something even more memorable. So those kind of அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து that's what drives a musician, and for me I've been lucky அது நம்ம கண்டினியூஸாக எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ வந்து வினோ அந்த ஒரு ஃபயர் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அனிருத் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு சாங் டியூன் போட்டால் எப்படி இருக்கும் அது? ஸோ இந்த கம்பேக் இயர் இருந்ததுல லாஸ்ட் இயர் சிஎஸ்கே, அப்போ என்ன இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து கேட்டாங்க இஃப் ஐ கேன் டூ அ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆந்தம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்தது சாங் இருந்தது, அப்போ நான் மியூசிக் டைரக்டராக இல்லை சிஎஸ்கே சாங் வரும்போது. ஸோ இப்போ அந்த கம்பேக் வரும்போது உங்களால் ஒரு சாங் பண்ணி தர முடியுமா சிஎஸ்கேக்குன்னு கேட்டாங்க. எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும், தோனி வரையும் வேறு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா சாரி சார் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். ஏன்னு கேட்டாங்க, ஏன்னா அந்த விசில் போட்டுருக்குல்ல இந்த சென்னை ஒரிஜினலாக பண்ணோம், அவங்க யார் கம்போஸ் பண்ணாங்கன்னு கூட தெரிலன்னு. ஐ திங்க் இட்ஸ் சம் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த பாட்டுக்கு நான் பெரிய ஃபேன், என்னால் அதை திரும்பி ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அந்த ஒரு மேஜிக்கை. இப்போ நான் ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது கூட ஒரு 4 or 6 அடிச்சாங்கன்னா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க, அது வந்தால் தான் எனக்கே புடச்சிக்கிட்டு வருது. இப்போ நான் அதை நான் என்ன ரீக்ரியேட் பண்ணாலும் என்னால் அதை பீட் பண்ண முடியாது சார். நான் அதை சப்போஸ் அதோட வியூஸ் எல்லாம் மேபி பீட் ஆகலாம், ஆனால் அதோட ஃபயர் வந்து என்னால் பீட் பண்ண முடியாது சார், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சிஎஸ்கே சாங் பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த சாங் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இப்போ எப்படி சூப்பர் ஸ்டார் மியூசிக்னால் அந்த அண்ணாமலை மியூசிக் தான் எனக்கு மைண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வச்சோம் பேட்டில். அந்த மாதிரி சிஎஸ்கேனா அதுதான் வரணும், அதை நம்ம போய் சொதப்பக்கூடாது. ஏன்னா அந்த விசில் போட்டுருக்குல்ல சென்னை ஒரிஜினலாக பண்ணோம், அவங்க ஐ திங்க் இட்ஸ் சம் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த பாட்டுக்கு நான் பெரிய ஃபேன், என்னால் அதை திரும்பி ரீக்ரியேட்டே பண்ண முடியாது.